கேரள மாநிலம் கோழிக்கோடு கொயிலாண்டி அரசு தாலுகா மருத்துவமனை வாசலில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் ஹேண்ட் பிரேக் போடாமல் ஆட்டோவை நிறுத்தியுள்ளார். இதனால் ஆட்டோ நகர்ந்து முன்னே சென்றுள்ளது. மருத்துவமனை முன்பு கூட்டமாக சிலர் நின்ற நிலையில் குழந்தையுடன் நின்று கொண்டிருந்த சபீனா என்ற பெண் மீது ஆட்டோ மோதியது. சபீனாவின் கால்கள் மீது ஆட்டோ ஏறி இறங்கிய நிலையில் அங்கிருந்தவர்கள் காயமடைந்த சபீனாவை மீட்டு அதே மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆட்டோ நகர்ந்து பெண்ணின் மீது மோதி விபத்துக்குள்ளான காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகின.